தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்பது கணியன் பூங்குன்றனாரினுடைய தெய்வ வாக்கு. அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இன்பம் துன்பம் எது நடந்தாலும் அதற்கு காரணம் எதுவென்று ஆழமாக சிந்தித்து பார்த்தால் அதற்கு அவனே காரணமாக இருப்பான். இங்கு சங்கமறிவிய காலத்தில் இனியவை 40 என்ற ஒரு நீதி நூல் பூதஞ்சேந்தனரால் இயற்றப்பட்டது. இந்த பூதஞ்சேந்தனர் தன்னுடைய நூலிலே ஒருவனுடைய வாழ்க்கையில் இனிய விடயங்கள் நடந்தேற வேண்டுபவை பற்றி 40 பாடல்களில் கூறியிருப்பதால் இனியவை 40 என்று இந்நூலுக்கு பெயர் வந்துள்ளது. கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே, மிக்காரை சேர்தல் மிக மான முன்னினிதே, எட்டுணையானும் இடவாது தான் ஈதல் எத்துணையும் ஆற்றல் இனிது. இதுவே பூதஞ்சேந்தனாருடைய இனியவை 40 செய்யுள்களில் ஒன்று. அதாவது நாம் எப்போதும் கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிது, அதாவது நாம் கற்ற விடயத்தை கற்றவர்களோடு சேர்ந்து கலந்துரையாட வேண்டும். ஒரு விடயத்தை அதனோடு தொடர்பில்லாத பொருத்தமற்றவர்களோடு உரையாடக்கூடாது. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்றும் இதற்கு ஒரு பழமொழி உண்டு. மிக்காரை சேர்தல் மிக மான முன்னினிதே. நாம் எப்போதும் மிக்கார் எம்மை விட அறிவில் உயர்ந்தவர்களோடு பழகுதல், அவர்களோடு சேர்ந்து வாழுதல் மிகவும் சிறப்பானதாகும். மிக மான என்பது சிறப்புடையது. எட்டுணையானும் இடவாது தான் ஈதல். எட்டுணை எள் சக துணை, எள்ளளவு கூடி நாம் பிறரிடம் ஜாசிக்க கூடாது. மாறாக எம்மிடம் இருப்பதை ஏழைகளுக்கு வழங்க வேண்டும். எட்டுணையானும் இடவாது தான் ஈதல். ஈதல் என்பது வழங்குதல், ஈதல் என்பதன் எதிர்ப்பதம் ஏற்றல். ஆகவே நாம் எந்தொரு சந்தர்ப்பத்திலும் எள்ளளவு கூடி பிறரிடம் யாசிக்காது ஏழைகளுக்கு வழங்குதல் மிகவும் இனியதாகும், மிகவும் சிறந்ததாகும். இவ்வாறு இந்நூலிலே உள்ள ஒவ்வொரு பாடல்களும் மனித வாழ்க்கைக்கு தேவையான இனிய விடயங்களை கூறும். இப்பாடலில் கூறப்பட்ட இனிய விடயங்கள் மூன்றும் கற்றவர்களோடு கல்வியை பற்றி கலந்துரையாட வேண்டும், எப்போதும் எம்மை விட அறிவில் உயர்ந்தவர்களோடு பழகுதல் வேண்டும், எச்சந்தர்ப்பத்திலும் எள்ளளவு கூடி யாசிக்காது எம்மிடம் இருப்பதை பிறருக்கு கொடுக்க வேண்டும். எனவே நாமும் இவ்விடயங்களை பின்பற்றி எம்வாழ்விலும் இனியவை நடந்தேற காரணமாய் நாமே விளங்குவோம். நன்றி.